வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தங்கள் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். நவீன் பாலி, மமிதா பைஜு, சங்கீத் பிரதாப் இந்த மாதிரி பல பேர் நடிப்புள்ள வெளியாகிற மலையாளம் மூவியான பெத்தலம் குடும்ப யூனிட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்கிறோன்னா, இதில் நம்ம ஹீரோயின் மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பாலி, அதாவது நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அழகான ஒரு காதல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா கை கூச்சா இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, இதெல்லாம் வந்து இந்த படத்தோட மொட்டை கதை. இந்த படத்தில் நவீன் பாலியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மனுஷன் அந்த கேரக்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அவருக்கு அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதுரா அப்படின்னு சொல்லும்போது அது கொடுக்க அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், ரெண்டு பேருக்கு 15 வயசுக்கு மேலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கே, இது செட் ஆகுமா அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் இந்த கிளைமேக்ஸ் போகும்போது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாப்பில் அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார் மமிதா பைஜு அவங்களோட க்யூட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமாவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் மூலயமாவும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வநாத் சன்ஸ் படத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் ப்ரொபோசல் சீன் இந்த படத்தில் இருக்குது. அது எப்படா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி சீக்வல் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தை டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது நவீன் பாலி அண்ட் மமிதா பைஜு ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்து சுரேஷ் கிருஷ்ணா ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்து வினீத் ஆகட்டும், அதே நேரத்தில் ஸ்ரிந்தா ஆகட்டும், பிருந்தா ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் சனத் சிவராஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா ஜெய்சங்கர், சுரேஷ் கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோல அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் இல்லையே இல்லை அந்த சாங் ஆகட்டும், மாந்திரிகம் அப்படின்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக அது அந்த மெலோடி சாங் ஒன்று வரும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தோட பிரச்சனையே இல்லையா சார், படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போன விதம், அதாவது ஒரு காமெடி, ஒரு லவ் காமெடி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட காமெடின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நவீன் பாலிக்கும் நடுவில் அந்த காமெடி ஆகட்டும், குறிப்பாக அந்த பதித்தரத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த காமெடி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிடுறாங்க. படத்தோட பிரச்சனையே செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நகருது. செகண்ட் ஹாஃபில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே போகிற அந்த குடும்ப டூரு, அதே நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ளே நடுவர் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எதுவுமே சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவலி அமேசிங்காக இருந்தது. படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த ஓகேவாக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வச்சிருப்பாப்புல, அந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லாஸ்ட் கடைசி நேரத்தில் வந்து படம் ஒத்துப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போய் போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸை முடித்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவரால் இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல அந்த பஞ்சத்தந்திர மாதிரி ஒரு காமெடியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப். அதனால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு அபவ் அவரேஜான வச்சு தான் இந்த படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம்.